லட் FM செய்திகள். திக்கெட்டும் செய்திகளை திரட்டி தருவது லட் FM. தலைப்புச் செய்திகள். அமைச்சு பதவிகளுக்காக கூட்டமைப்புக்குள் பிளவு வேண்டாம் என்கின்றார் மன்னார் ஆயர். எந்தவித பிரதி அமைச்சர் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கவில்லை என்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே இன்று இடம்பெற்ற T20 போட்டியில் இந்திய அணி வெற்றியீட்டியது. லட்டு எஃப்எம்மின் செய்திகள். நேரம் இரவு 9 மணி. நாளை காலை 6 மணிக்கும் இந்த செய்தி மீண்டும் மறு ஒளிபரப்பாகும். எமது செய்திகள் கனடா அல்பர்டா நேரப்படி ஞாயிறு முதல் வியாழக்கிழமை வரை இரவு 9 மணிக்கும், இலங்கை இந்திய நேரப்படி திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 8:30 மணிக்கும் இடம்பெறும் என்பதை அறியத் தருகிறோம். அமைச்சு பதவிகளுக்காக பிளவுபடாமல் ஒற்றுமையாக செயற்பட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப்பு ஆண்டகை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக லட்டு எஃப்எம் செய்தி பிரிவிற்கு அவர் விசேடமாக கூறியதாவது: ஆகவே இப்ப நாங்கள் எங்களுடைய இந்த அமோக வெற்றியை குழப்பி அடிக்கவும் அதை சிதறடிக்கவும் பலர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில நாங்கள் அவர்களுக்கு விருந்து ஆகிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாகும். அவர்களை தயவாக நாம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த அமைச்சு பதவிகளுக்காக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறதை விட்டு தலைவருடைய தீர்மானத்தின்படி மகிழ்ச்சியோடு ஒத்துழைப்பு செய்து இந்த நம்முடைய இலட்சியத்தை நாங்கள் இன்னத்துக்காக மக்களால் தெரியப்பட்டுமா இந்த இலட்சியத்தோடு அன்று வரது இல்லாமல் மிகவும் ஒரு சிறப்பான விதத்துல செய்து காட்டி பொதுமக்களுடைய வளர்ச்சிக்காக அவருடைய விளையாட்டுக்காகவும் அவர்கள் துன்பங்கள் இருந்து அவர்களுக்கு முடிவை ஏற்படுத்த நோக்கத்தோடும் நீங்கள் அவர்கள் செயல்படுவோம் நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் நாளை சத்திய பிரமாணம் செய்ய உள்ளனர். இந்த நிகழ்வின் பின்னர் அமைச்சர்களின் பதவி பிரமாணம் இடம்பெற உள்ளது. வடமாகாண சபையின் அமைச்சர்கள் நாளை பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர். நாளை இடம்பெறும் உறுப்பினர்களின் சத்திய பிரமாணத்தை அடுத்து இந்த பதவி பிரமாணம் நடைபெற உள்ளது. பலத்த சர்ச்சைகளுக்கு மத்தியிலேயே இந்த அமைச்சரவை தெரிவு இடம்பெற்றுள்ளது. தகைமைகள், அனுபவங்கள், நிபுணத்துவங்கள், விருப்பங்கள் போன்றவற்றின் அடிப்படையிலேயே இந்த அமைச்சரவை தெரிவு இடம்பெற்றுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. சபையின் தவிச்சாளராக CVK சிவஞானம், சபையின் பிரதி தவிச்சாளராக ஆண்டன் ஜெயநாதன், முதலமைச்சராக வீணா விக்னேஸ்வரன், வேளாண்மை, கால்நடை, நீர்ப்பாசனம், சூழல் அமைச்சராக P. ஐங்கரநேசன், கல்வி கலாச்சார அமைச்சராக திரு குருகுலராஜா, சுகாதார அமைச்சராக வைத்திய கலாநிதி P. சத்தியலிங்கம், மீன்பிடி போக்குவரத்து கிராமிய அபிவிருத்தி அமைச்சராக டெனிஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அமைச்சரவை தெரிவு குறித்து நாளை சத்திய பிரமாணம் செய்ய உள்ள டாக்டர் P. சத்தியலிங்கத்தை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். இந்த அமைச்சு பகிர்வுக்கு கட்சி தலைவர் மாற்ற கூட்டம் தான் நடந்தது. கட்சி தலைவர்கள் சந்தித்து தான் இந்த அமைச்சுக்கள் எந்தெந்த அமைச்சு யாருக்கு கொடுக்கப்படுறது சம்பந்தமான முடிவு எடுக்கிறதுக்காக கூட்டப்பட்டது. அந்த அடிப்படையில பார்த்தா இந்த அமைச்சுகள் பகிரப்பட்டு நியாயமா தான் எனக்கு தெரியுது. வடமாகாண சபை அமைச்சரவை தெரிவில் இடம்பெற்று வரும் சிக்கல்கள் குறித்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையின் ஆசிரியரும் அரசியல் ஆய்வாளருமான தேவநாயகம் பிரேமானந்தை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சரவை இன்று காலை 8:30க்கும் 10 மணிக்கும் இடைப்பட்ட சுப நேரத்திலே தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள இருக்கிறது. வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் அதே நேரத்தில் தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். பெரும் சர்ச்சைகளுக்கு மத்தியிலே இந்த அமைச்சரவை தெரிவு நடந்து முடிந்திருக்கிறது. 4 அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து ஐங்கரநேசன் EPRLF அமைப்பின் சார்பிலும், இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே குருகுலராஜா கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்தும், சத்தியலிங்கம் மருத்துவர் சத்தியலிங்கம் வவுனியா மாவட்டத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தவிர மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த டெனிசன் என்பவர் செலோ இயக்கத்தின் சார்பிலே இன்னொரு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவரும் இன்று தங்களுடைய பதவிகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் இந்த அமைச்சர் பங்கீடுகள், ஒதுக்கீடுகள் தொடர்பிலே பலத்த கருத்து முரண்பாடு தோன்றியிருக்கிறது. குறிப்பாக EPRLF கட்சியினர் தாங்கள் கேட்ட நபருக்கு
பதவி கொடுக்கப்படவில்லை என்பது தொடர்பிலே கடும் அதிர்ச்சி கொண்டிருக்கிறார்கள். EPRLF சார்பிலே போட்டியிட்ட ஐங்கரநேசனுக்குத்தான் அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தமிழரசு கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த ஒதுக்கீடு ஏற்புடையது அல்ல என்று EPRLF கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருதுகிறார். EPRLF சார்பிலே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அந்த அமைச்சு பதவியை ஒதுக்குவதற்கு தான் விரும்பியிருந்தார் என்றும், ஆனால் அது பற்றி தன்னுடன் கலந்து ஆலோசிக்காமல் ஐங்கரநேசன் அவர்களை அமைச்சராக நியமித்து விட்டார்கள் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த சர்ச்சையினால் இன்றைய பதவியேற்பு நிகழ்விலே EPRLF கட்சியின் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. காலையிலே இப்போது சற்று நேரத்துக்கு முன்னர் வரைக்கும் கிடைத்த தகவல்களின்படி இந்த பதவியேற்பு நிகழ்வில் இருந்து EPRLF கட்சியினர் விலகிக் கொள்வதற்கு அல்லது இன்று பதவியேற்காமல் விடுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் காலை 8 மணிக்கு அனைத்து மாகாண சபை உறுப்பினர்களுடனும் EPRLF கட்சி சார்பிலே தெரிவு செய்யப்பட்ட அனைத்து மாகாண உறுப்பினர்களுடனும் ஒரு அவசர கலந்துரையாடலுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்திலே எடுக்கப்படும் முடிவுதான் தொடர்ந்து செயற்படுத்தப்படும் என்று தெரிகிறது. இதே நேரத்திலே அமைச்சு பதவிகளை ஒதுக்கீடு செய்ததில் ஏனைய தெலோ மற்றும் கட்சிகளுக்கும் அதிருப்திகள் இருக்கின்றன. இந்த முடிவு, அமைச்சரவை தெரிவு செய்த முடிவு தமிழரசு கட்சியினால் தனித்து எடுக்கப்பட்டது என்கிறதான ஒரு உணர்வை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தெலோ சார்பிலே சிவாஜிலிங்கம் அமைச்சருக்காக பரிந்துரை செய்யப்பட்ட போதும் அவருடைய பெயர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் டெனிசன் தெரிவு செய்யப்பட்டிருப்பது அவர்களுக்கு கட்சிக்குள் ஒரு சாராருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. தெலோ சார்பிலே சிவாஜிலிங்கம் அல்லது மருத்துவர் மன்னார் மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த ஒரு மருத்துவர், இவர்களின் பெயர்கள் தான் முன்னர் பரிசீலனையில் இருந்தன. திடீரென்று அமைச்சரவை அறிவிக்கப்பட்ட போது டெனிசனின் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சர்ச்சைக்கான முக்கிய காரணம். புலட் அமைப்பு சார்பிலே தங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி தரப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சபை தலைவர் பதவி மட்டும்தான் கொடுப்பதாக கணிக்கப்பட்டது. எனவே அவர்கள் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் இன்று காலையிலே நடக்கின்ற பதவியேற்பு நிகழ்வில் தெலோ அமைப்பின் சார்பிலே ஒரு சாராரும் புலட் அமைப்பும் கலந்து கொள்ளும் என்று தெரிகிறது. அவர்கள் இந்த நிகழ்வை புறக்கணிப்பதற்கு தயாராக இல்லை என்று தகவல்கள் சொல்கின்றன. தாங்கள் எந்தவித பிரதி அமைச்சு கோரிக்கைகளையும் விடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூறுகிறது. ஆனாலும் தொழிலாளர் தேசிய சங்கமோ ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடு திரும்பியதும் தமக்கும் ஏனைய சிலருக்கும் பிரதி அமைச்சு பொறுப்புகள் கிடைக்கும் என கூறுகிறது. இன்றைய தினம் 9 பிரதி அமைச்சர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டனர். තමයි අඩිය තියන්න ඕන. අපි පක්ෂයක විනයගරුකව පක්ෂයට නායකත්වයට ගරු කරමින් කටයුතු කරන්න ඕන. මොකද අපි මේ පක්ෂයෙන් තමයි අපි මේ තනතුරට ආවේ. ඒක මතක තියාගන්න ඕන හැමෝම. පක්ෂය නිසා ජනතාව අපි කෙරෙහි දැක්වූ විශ්වාසය கட்சி தலைமைத்துவத்துக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். இன்று இந்த நிலைமைக்கு நீங்க வந்துள்ளீர்களானால் அதற்கு காரணம் கட்சியே என்று ஜனாதிபதி கூறினார். இதேவேளை இந்த அமைச்சரவை தெரிவில் எந்த ஒரு சிறுபான்மை இனத்தவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இது குறித்து சிறுபான்மை கட்சிகள் விசனம் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாடு திரும்பியதும் தங்களுக்கு பிரதி அமைச்சர் பதவி கிடைக்கும் என்கிறார் தேசிய தொழிலாளர் சங்க தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம். இன்றைக்கு 9 பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிரதி அமைச்சர் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃபாக்கையும் அமெரிக்காவில் இருக்கனால அவங்களுக்கு 2 தரன்னு சொல்லி 3 கேட்டு அது ஒரு சின்ன பிரச்சனைனால அவர் வந்த பிறகு தமிழ் பிரதி 3 பேருக்கும் முஸ்லீம் பிரதி 3 பேருக்கும் அடுத்த கிழமை பிரதி அமைச்சர் கொடுத்ததாக எங்களுக்கு இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. ஆகவே அது கட்டாயம் கிடைக்கும் எங்களுக்கு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என
அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி கூறுகின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சுக்கள் கிடைப்பதாக கடந்த 2-3 நாட்களாக வெளிவருகின்ற செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை. முஸ்லிம் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியிடமோ அல்லது அரசாங்கத்திடமோ இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு வேண்டுகோளை விடுக்கவும் இல்லை. அதனால் இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமெரிக்காவிலிருந்து வந்த பின்பு அமைச்சு பதவி கிடைக்கும் என்று தேசிய தொழிலாளர் சங்கம் கூறுகின்றதே, அதில் உண்மையா என்று கேட்டோம். இதெல்லாம் வளர்ந்து இதுவரையில் இப்ப கட்சி மட்டத்துல, கட்சி உயர் மட்டத்துல இது சம்பந்தமாக எந்த விதமான கலந்துரையாடல்களும் நடைபெறவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில பத்திரிகைகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அதற்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக நிறைய வதந்திகளை இந்த 2-3 நாட்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் முஸ்லிம் காங்கிரசுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. திக்கட்டும் செய்திகளை திரட்டி தருவது லாட்டி FM. இப்போது உங்களுக்கு கொண்டு வருவது விளையாட்டு செய்திகள். Six. Picking up the length so quickly, Yuvraj. Saurav Ganguly mentioned 3 men on the boundary, but he took his chance here. He knows if he connects, he'll clear any boundary anywhere in the world. It was a slower delivery. You see changing the grip in the last minute. Yuvraj Singh picked it up. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே இன்று இடம்பெற்ற T20 போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. ஒரே ஒரு போட்டி தொடரை கொண்ட இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலிய அணி தங்களது 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்களை பெற்றது. இதில் ஏஜே பிஞ்ச் 89 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் பி குமார் 35 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் வினயகுமார் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 19.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 202 ஓட்டங்களை பெற்றது. இதில் அபாரமாக துடுப்படுத்த ஆடிய யுவராஜ் சிங் 35 பந்துகளை எதிர்நோக்கி 8 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக 77 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் மெக்கே 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன்படி இந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக யுவராஜ் சிங் தெரிவு செய்யப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சு பதவிகளுக்காக கூட்டமைப்புக்குள் பிளவு வேண்டாம் என்கின்றார் மன்னார் ஆயர். எந்தவித பிரதி அமைச்சர் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கவில்லை என்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே இன்று இடம்பெற்ற T20 போட்டியில் இந்திய அணி வெற்றியீட்டியது. LadduFM.com. இது LadduFM.com. உங்கள் அச்சக தேவைகளுக்கு விக்டோரியா கிராபிக்ஸ் அனுசரணையில் இனி வருவது பத்திரிகை கண்ணோட்டம். வணக்கம். லட்டு எஃப்எம் வானொலியின் இனிய நேயர்களே, 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று இலங்கையிலிருந்து வெளியாகும் செய்தி பத்திரிகையுடன் இணைந்திருக்கும் நான் AM மோசஸ். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தி: கனடாவுடன் ராஜதந்திர உறவை மீளாய்வு செய்யும் நிலை ஏற்படலாம், அரசு கடும் எச்சரிக்கை. இலங்கை நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் கனடிய அரசு செயல்படுவதை தெரிவித்திருக்கும் அரசாங்கம் எதிர்காலத்தில் கனடாவுடனான ராஜதந்திர உறவுகள் குறித்து மீளாய்வு செய்யும் நிலை ஏற்படலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இச்செய்தி 6ஆம் பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. வடமாகாண அமைச்சரவை தெரிவு செய்தது எவ்வாறு? விளக்கம் தருகிறது தமிழர் விடுதலை கூட்டணி. பொதுநலவாய நிதி நெருக்கடி அபாயம் 3 மில்லியன் பவுண்ட்ஸை பிரிட்டன் குறைக்கிறது.
பொதுநலவாய அமைச்சின் தலைமைத்துவம் மற்றும் அதன் செயற்பாடு தொடர்பான கவலைகளால் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை பிரிட்டன் குறைத்திருக்கிறது. இச்செய்தியும் 6ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உச்சி மாநாட்டில் இந்தியாவை பங்கேற்க செய்ய இலங்கையால் வழங்கப்பட்ட லஞ்சம்தான் சம்பூர் ஜேவிபி குற்றச்சாட்டு. பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டில் இந்தியாவை கலந்து கொள்ள செய்வதற்காக அரசாங்கம் இந்தியாவுடன் ஒப்பந்தத்தை செய்து சம்பூரை கப்பமாக வழங்கிவிட்டதாக ஜேவிபி தெரிவித்துள்ளது. இச்செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் முக்கிய செய்தியானது வெளியானது. அமைச்சரவை யாழில் இருந்து பதவியேற்பு, தேர்வு செய்த முறை குறித்து கூட்டமைப்பு விளக்கம். இச்செய்தி தினக்குரல் பத்திரிகையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருந்தேன். நவம்பர் 21 2014 பட்ஜெட் சமர்ப்பிப்பு, அரசு அறிவிப்பு. அடுத்த செய்தி, இறுதி யுத்தத்தில் ஐநா படுதோல்வி, மீண்டும் ஒப்புக்கொள்ளுகிறது. இலங்கை 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி போரின் போது ஐநா மேற்கொண்ட அணுகுமுறை படுதோல்வி கொண்டுள்ள வலுவிழந்த முறைமையே கையாளப்பட்டுள்ளது என ஐநா உட்பட அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 9 பேருக்கு பிரதி அமைச்சர் பதவி, ஜனாதிபதியால் நேற்று நியமனம். அடுத்த செய்தி, பொதுநலவாய தலைவர் கனவை நனவாக்கவே சம்பூர் தாரை வார்ப்பு, மஹிந்த மீது ஜேவிபி குற்றச்சாட்டு. அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தி, கனடாவின் தூதுவரை அழைத்து விளக்கம் கோர அரசு தீர்மானம், இழுத்து போடும் முயற்சி பயனளிக்கவில்லை என்கிறார் அமைச்சர் கெஹலியா. இலங்கை நடைபெற உள்ள பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்று கனடா தெரிவித்துள்ளமை மற்றும் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் குறித்து இலங்கையில் உள்ள கனடிய தூதுவரை இச்செய்தி 10ஆம் பக்கம் முன்னும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, வடமாகாண சபையின் அமைச்சர்கள் தெரிவு சபையின் தவிசாளர் சிவஞான நியமனம். இது ஏற்கனவே மற்ற பத்திரிகைகளில் அறிய தந்திருக்கிறேன். வடமாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று பதவியேற்பு, சம்பந்தன் தலைமையில் வீரசிங்க மண்டபத்தில் நிகழ்வு. ஐங்கரநேசனுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டமை எமது முடிவல்ல, தமிழரசு கட்சியின் முடிவு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுகிறார். பொதுநலவாய செயலகத்தின் நிதியை குறைப்பதற்கு பிரித்தானியா தீர்மானம். இச்செய்தி சுடரொளி பத்திரிகையில் உங்களுக்கு அறிய தந்திருந்தேன். நன்றி நேயர்களே, எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் சந்திப்போம். இதற்கு அனுசரணை வழங்கியது விக்டோரியா கிராபிக்ஸ், கொழும்பு. லட்டி எஃப்எம் நேயர்களுக்கு காலை வணக்கம். லட்டி எஃப்எம்மின் பத்திரிகை செய்திகள் வாசிப்பது தமிழ்நாட்டிலிருந்து கன்னியாகுமரி நாஞ்சில் சதக்கப்பா முகமது கவுது. முக்கிய செய்திகள் தினகரன் நாளிதழ். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் ஏசியான் பொருளாதார உறவை மேம்படுத்த ஜகார்த்தாவில் தனி தூதரம் அமைக்கப்பட வேண்டும் என புர்னேவில் நடந்த ஏசியான் உச்ச மாநாட்டில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளார். மேலும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்யவும் விருப்பம் உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். லிபியா நாட்டு பிரதமர் அலி ஜிடானே நேற்று அதிகாலை பயங்கர ஆயுத கும்பல் கடத்தியது. அவரை பற்றி ஒரு தகவலும் தெரியாததால் பதற்றம் நிலவுகிறது. அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியாததால் அவரை தேடும் பணி முடக்கி விடப்பட்டுள்ளது. ஜிஹான் கடத்தப்பட்ட சம்பவத்துக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தமிழ்நாடு நெல்லை மாவட்டம் அருகே கீழவல்லி நாட்டில் இன்ஃபேண்ட் ஜீசஸ் என்ஜினியரிங் காலேஜில் அதன் பிரின்சிபால் சுரேஷ் என்பவரை அந்த கல்லூரியில் படித்த ஒரு 3 மாணவர்கள் திடீரென்று பாய்ந்து அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக கொலை செய்தனர். கொலை செய்தவர்களை அப்பகுதியில் உள்ள வனத்துறை ஊழியர்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதி பதற்றமாக உள்ளது. நாகர்கோவில் அருகே பிரபல டாக்டர் சாம்சங் செல்லக்கண் என்பவரின் காரின் மீது அரசு பஸ் மோதியதால் அவர் சம்பவ இடத்தில் இறந்தார். அவருடன் இறந்த மற்றொரு டாக்டர் சரவணன் படுகாயமடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கத்தார் நாட்டில் சிறைபிடிக்கப்பட்ட 29 கன்னியாகுமரி மீனவர்களுக்கு 14 நாட்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் அஜ்மான் துறைமுகத்தில் இருந்து செல்லும் போது கடல் சீற்றத்தால் கத்தார் நாட்டு எல்லைக்குள் நுழைந்ததாக கத்தார் நாட்டு கடற்படை கைது செய்துள்ளது. இவர்களுக்கு கத்தாரில் உள்ள இந்திய தூதரக துணை அதிகாரி சசிகுமார் தேவையான எல்லா உதவிகளும் செய்து வருகிறார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகலப்படை 10% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 17 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு தலா ரூபாய் 700 முதல் 3800 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். மருத்துவம், வேதியியல், இயற்பியல் துறைகளை தொடர்ந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசு 82 வயதான ஆலிஸ் மன்ரோ என்ற பெண்மணிக்கு கிடைத்துள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விரைவில் விடுவிக்க இலங்கை அரசுடன் புதிய செயல் திட்டம் செய்யப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாகர்கோவில் குளச்சல் கடற்பகுதியில் நேற்று கடல் சீற்றம் ஏற்பட்டதால் ஊருக்குள் கடல் வெள்ளம் புகுந்தது. இதனால் சுமார் 21 வீடுகளில் பாதிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் உள்ளவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இன்றைய தினத்தந்தி நாளிதழ் செய்திகள். அந்தமான் அருகே உருவான பைலின் புயல் மேலும் தீவிரம் அடையும் என்று வானிலை ஆராய்ச்சி மண்டல இயக்குனர் திரு SR ரமணன் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் கடற்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி அருகே தமிழக எல்லையில் மீன் பிடித்த 26 இலங்கை மீனவர்களை கடலோர காவல் படையினர் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் இலங்கை புத்தளம் மாவட்டத்தை சார்ந்தவர்களாகும். விசாரணையில் இலங்கை மீனவர்கள் வழி தவறி தமிழக எல்லைக்குள் வந்ததாக தெரிவித்தார்கள். பக்ரீத் பண்டிகையொட்டி குர்பானி கொடுப்பதற்காக ராஜஸ்தானிலிருந்து ஏராளமான ஒட்டகங்களை கண்டெய்னர் லாரி மூலம் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது. புகைப்படத்துடன் பெட்டி செய்தி. கடத்தப்பட்ட லிபியா பிரதமர் அலிசுடோனை விடுதலை செய்யப்பட்டார் என்று தெரிகிறது. அவர் தனது ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டுள்ள தகவல், நான் நன்றாக இருக்கிறேன், இறைவனுக்கு நன்றி, என்னை பதவி விலக வைப்பதற்காகவே இந்த கடத்தல் சம்பவம் நடந்தது, நான் பதவி விலக மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சார்பில் இயக்கப்படும் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் மாஸ்கோவில் இருந்து டோக்கியோ புறப்பட்டது. அதில் 141 பயணிகள் இருந்தார்கள். புறப்பட்ட சில மணி நேரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் இந்த விமானம் மீண்டும் மாஸ்கோவில் தரையிறக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக 140 பேரும் உயிர் தப்பினார்கள். சர்வதேச கடல் எல்லையின் அருகில் வரும்போது மீனவர்களை அபாய ஒலி எழுப்பி எச்சரிக்கை செய்யும் செல்போனை MS சுவாமிநாதன் அறக்கட்டளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கு உயிர் காக்கும் தோழனாக இந்த செல்போன் இயங்கும் எனவும் கூறியுள்ளார்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் சாதனை சிகரம் சச்சின் தெண்டுல்கர் 200வது டெஸ்டுடன் கிரிக்கெட்டில் இருந்து முழுமையாக விடைபெறுவதாக நேற்று அறிவித்தார். கராச்சியில் இருந்து தொடங்கிய இவரது கிரிக்கெட் பயணம் மும்பையில் நிறைவு. இத்துடன் இன்றைய நாளிதழ் செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது சதகப்பா முகமது கவுது. நன்றி, வணக்கம்.